நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தோம். அதில வந்து நான் அடிக்கடி வந்து மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர் இப்படின்னு 2 வெப்சைட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அது நெறைய பேர் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் செக் பண்ணி பார்க்காதவங்களுக்கு அதில ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் குடுத்துரலாம். ஏன்னா வந்து நம்ம அத பத்தி மட்டும் பேசுறோம். அதில எப்படி வந்து அத யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, நெறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இனிமே வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரீன் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நான் இருப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இனிமே வந்து நம்ம சொல்லி எதையும் புரிய வைக்க போறதில்ல. இனிமே வந்து ஃபீல்ட்ல இறங்க வேண்டியதுதான். தலைவன் சொல்ற மாரி, இனிமே நான் கீழ இறங்கி தரையில இறங்கி நான் என்ன வேலை வேணாலும் செய்ய போறேன். அந்த மாரி நம்ம வந்து ஃபீல்ட்ல உள்ள இறங்கியாச்சு. இதுக்கு மேல எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிளோட தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு moneycontrol.com மணி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மணி கண்ட்ரோல்னா ஒண்ணும் இல்ல. அது ஒரு சின்ன வெப்சைட் அவ்வளோதான். சும்மா குரோம்ல போயிட்டு மணி கண்ட்ரோல்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆட்ஸ் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஒரு மாதிரி கசமசன்னு நிறைய நியூஸஸ் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். நிறைய ஆட்ஸ் வந்து பாப்பப் ஆகும். அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன என்ன ஷேர் வேணுமோ, என்ன ஸ்டாக் வேணுமோ அதை வந்து நீங்கள் இப்போ வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்டே வந்துருச்சு டாடா மோட்டார்ஸ். ஓகே, இதில் கீழே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதோட ப்ரைஸ் பெருசாக இருக்கும். பெரிய லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. பாப்பா ஆகிட்டே இருக்கே. இது பாப்பா போட்டு ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து காசு கட்டி வாங்கணும். காசு கட்டி வாங்கினா நமக்கு அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் வந்து நம்ம காசு கட்டி வாங்கலை. இதில் வந்து இந்த பெருசாக பாப்பா அவுட் ஆகுதுல, இதுதான் அந்த ப்ரைஸு. இது வந்து அந்த டேவோட ரேஞ்சு. இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆயிருக்குப்பா. இது 52 வீக் ரேஞ்ச், அதாவது 52 வாரத்தில் இது தான்ப்பா இவ்வளோ தான்ப்பா மூவ் ஆயிருக்கு. இங்கே இருந்து 375லேருந்து 1665 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து ஏறி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி காட்டுது 52 வாரத்தில். அதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவாங்க. மார்க்கெட் கேப்னு என்னென்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். 3,32,207 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பில் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஹை லோ. இந்த ஹை லோலாம் வந்து நமக்கு அன்றைக்கி டேவோட ஹை லோ. இது வந்து அப்பர் சர்க்கியூட், அதாவது ஒரு நாளைக்கு இந்த சர்க்கியூட் அதாவது 1100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா இது வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரே நாளில் 1000 மடங்கு லட்சம் மடங்குலாம் ஏற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி லோவர் சர்க்கியூட் அப்படின்னு வந்திருக்கும். ஒரே நாளில் வந்து ரொம்ப கீழே இறங்கிடக்கூடாது. 900 ரூபாய்க்கு போச்சுன்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சிடும். லோயர் சர்க்கியூட் அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வேணுமா? இது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. மேபி ட்ரேடர்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் தேவைப்படலாம். அது இப்போ ரொம்ப வாலட்டிலிட்டிலாம் ஸ்டாக் வாங்கும்போது அது அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். இது 52 ஹை, 52 கிலோ. அது முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா வந்து அந்த கம்பெனி எத்தனை தடவை போனஸ் ஸ்பிளிட் இதெல்லாம் கொடுத்து அந்த ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பார்க்குறதுக்கான ஒரு வேல்யூ. 10 ரூபா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபா ஷேர்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கும். 10 இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து நிறைய தடவை ஸ்பிளிட் பண்ணிருக்கணும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறதுனால 2க்கு மேலே வந்து நீ ஸ்பிளிட் பண்ண முடியாது. இன்னைக்கு தேதிக்கு ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குன்னா அது வந்து ஸ்பிளிட்டு போனஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பிளிட் வரதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி. ஸோ அதில் வந்து அதுதான் வந்து ஒரு விஷயம். ஒருவேளை ஃபேஸ் வேல்யூ 10, 100 இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் வந்து நிறைய வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஷேர் வந்து இன்னும் ஸ்பிளிட் பண்ணல, நிறைய ஷேர் வந்து இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அவ்வளோதான். இது வந்து ஆல் டைம் ஹைனா இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆல் டைம் ஹை போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இது ஆல் டைம் லோனா இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோ பார்த்தோன்னா 10 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கினா எனக்கு 1000 ரூபாய் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது ஆல் டைம் லோ. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பம்ப்டப் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் புக் வேல்யூ பர் ஷேர். புக் வேல்யூ நம்ம என்னென்னு டீட்டெயிலாக ஃபஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். மார்க்கெட் கேப்பு, அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த புக் வேல்யூ வந்து நம்ம டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம். புக் வேல்யூ வந்து 863 ரூபாய் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புக் வேல்யூக்கு எவ்வளோ நெருக்கம் வாங்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன நிலைமையில் இருக்குது, 1000 ரூபாயில் இருக்குது. ஆனால் புக் வேல்யூ என்ன இருக்குது, 863 இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து சும்மா கேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே பொறுத்து டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட்னா வேறு, டிவிடெண்ட் ஈல்டுனா என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டோம். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 0.20. அதாவது நீங்கள்
ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 20 காசு கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. இல்லை ரூ. 2 கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ரூ. 2 கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இன் ஃபியூச்சரில் அவங்க எப்படி வேணாலும் வந்து நிறைய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதும் பண்ணலாம். இது இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிடிஎம் இபிஎஸ், அதாவது ட்ரேடிங் 12 மந்த் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான். அது ட்ரேடிங் 12 மந்த் அதெல்லாம் விட்டுருக்கேன். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அந்த புக் வேல்யூலே பார்த்தோம். இபிஎஸ்னா என்னென்னு கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த இபிஎஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கட்டுற ஒரு ஷேருக்கு வந்து அது எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ரூ. 58.37 வந்து சம்பாதிக்கிறாங்க. இது வந்து 655% வந்து இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது அப்படின்னு வந்து கீழே போட்டிருக்காங்க. அப்புறம் சின்னதாக 650 போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் 655% வந்து இவங்க வந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமான பைபிளில் டிடிஎம் பிஇ போட்டிருக்க பாருங்க. டிடிஎம்னா ட்ரேடிங் 12 மந்த், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிஇ அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு எப்போவுமே தெரியும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து நம்ம இன்வெஸ்டர் ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு போனோன்னு பார்க்குற விஷயமே வந்து இதுவாக தான் இருக்கும். புக் வேல்யூவும் பிஇ தான். ஏன்னா வந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து 17.12 இருக்குது, ரூ. 17 இருக்குது பிஇ. ஸோ ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்காப்புல. அதே நேரத்தில் இந்த ஷேர் வந்து லாஸ் பண்ணாங்கன்னா பிஇ எங்கேயோ போயிடும். அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு பிஇ ரூ. 17 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பி/பி புக் வேல்யூ வந்து என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. புக் வேல்யூ வந்து 1.16%. அதாவது முதல்ல பார்த்தா ரூ. 1000 இருக்குல்ல, புக் வேல்யூ வந்து ரூ. 863 இருக்குது. அதனால ஒரு 1% மேலேயே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்டார் பி, நமக்கு எப்போதுமே சொல்லிடுவோம் அந்த செக்டாரில் என்ன பி இருக்கும். இந்த செக்டார் பி 90 இருக்குது. ஆனால் நம்ம டாடா மோட்டார்ஸ் 17 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இதுலேயே நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா வந்து இன்னும் வந்து கீழே வந்து போகலாம். இன்னும் கீழே வந்து நம்ம போனோம்னா சார்ட் வந்து தெரியும். அதுக்கு கீழே போக வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட அந்த அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் பெர்ஃபார்ம் ஆகுமா, இல்லை பை பண்ணணுமா, இப்போ ஹோல்ட் பண்ணணுமா, இதை பார்த்துலாம் நீங்கள் எதுவும் பண்ணவே கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஒரு சும்மா எஸ்டிமேட்காக நம்ம ஒரு நாலேஜபிள் திங்காக வச்சுக்கலாம். மற்றபடி இதை பார்த்து வாங்குறது, இதை பார்த்து விற்கிறதுலாம் செய்யாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து லாக் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண தேவையும் இல்லை. மேபி யாராவது ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கு தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நமக்கு முக்கியமான விஷயம் வந்து ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து நம்ம ஒரு ஷேர் வந்து இந்த ஷேர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது கடைசி 3 வருஷத்தில் 238 மடங்கு 238% ஏறி இருக்குது. அதாவது 2 மடங்கு வந்து ஏறி இருக்குது. 1 இயரில் 1 மடங்கு வந்து ஏறி இருக்குது. அதாவது 100% மேலே ஏறி இருக்குது. இயர் ஆன் இயர், அதாவது இன்னைக்கு தேதியிலேருந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 28% ஏறி இருக்குது. 3 மாதத்துல 23% ஏறி இருக்குது. 1 மாதத்தில் 1% ஏறி இருக்குது. 1 வீக்கில் 4% ஏறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துமே நம்ம வந்து இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேப்பா, இந்த ஸ்டாக் ரொம்ப லோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கே, உள்ள போய் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நியூஸஸ், அதாவது இந்த டாடா மோட்டார்ஸில் என்னென்ன நியூஸஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவ்யூ போகிற மாதிரி இதில் வந்து ரிவ்யூ போட்டுட்ருப்பாங்க. எவனாவது அவன் மட்டும் வந்து அதாவது அந்த இந்தியன் மிக்ஸ் அதுன்னு போட்டுட்ருப்பான். ஸோ இது வந்து பியூர் வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனா, அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. இது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயுமே வந்து இருக்கும். பட் அது வந்து ரொம்ப உள்ளே இருக்கும். இது வந்து எல்லாமே அரேஞ்சாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து போர்ட் மீட்டிங்ஸ் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு, டிவிடெண்ட் எப்பப்பெல்லாம் கொடுத்தாங்க, இந்த $2 கொடுத்துருக்காங்க பாருங்க, போனஸ் எப்போ வந்து கொடுத்தாங்க, ஸ்பிளிட் எப்போ வந்து கொடுத்தாங்க, 2011 ஸ்பிளிட் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்பிளிட் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வந்து எப்போ கொடுத்தாங்க, ஏஜிஎம் மீட்டிங் வந்து எப்போ நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த ஏஜிஎம் மீட்டிங், ஸ்பிளிட்டு, போனஸ் உங்களுக்கு தெரியும். ரைட்ஸ் இஷ்யூனா வந்து வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு ரைட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 ஷேர் வாங்கிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதை வந்து சொல்லுவாங்க. போர்டு மீட்டிங்னா ஒன்றும் இல்லை, வருஷம் வந்து ஒரு குவார்ட்டர் நான் சொன்ன மாதிரி போர்டு மீட்டிங் நடந்ததுதான் வந்து என்ன ஸ்பிளிட் கொடுக்குறதா, போனஸ் கொடுக்குறதா, டிவிடெண்ட் கொடுக்குறதா, எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார் ஒன்றும் இல்லை. இது வந்து ஓவர் வந்து ரெவன்யூ அப்படின்னு வந்து இருப்பாங்க. இது வந்து ஓவரால் சம்பாதியம், இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2023 இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து நெட் ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து 2023 இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க,
2022 11,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. கடைசியில் இருக்குது பாருங்கள், டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் டு ஈக்விட்டினா வந்து இது எவ்வளோ கடன் இருக்குது, 2.7% வந்து இப்போ வந்து கடனாக வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. 2.7 வந்து கடனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டியில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ROEனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, PBSனா ப்ரைஸ் டு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கும் தெரியாது. EPSனா earnings per share உங்களுக்கு முன்னாடியே தெரியும். PBS வந்து அதை நம்ம பெருசாக வந்து பார்க்க மாட்டோம். அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் எவ்வளோ வந்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து போடுவாங்க. பேலன்ஸ் ஷீட் போனீங்கன்னா இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, கேஷ் ஃப்ளோனா அந்த கம்பெனியில் எவ்வளோ வந்து இப்போ கேஷ் வந்து இருக்குது, இவ்வளோ கேஷ் வந்து உங்களுக்கு வந்து சப்ரஸாக வந்து இருக்குப்பா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷியோஸுமே வந்து நிறையா வந்துருக்கும். ஸோ அந்த பேசிக் EPS, புக் வேல்யூ, அது இதுன்னு டிவிடெண்டு, ஃபேஸ் வேல்யூ, இதே தான் வந்து திரும்ப திரும்ப வந்து வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷேருக்கு வந்து எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, ஒவ்வொரு குவார்ட்டருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கடைசியில் இருக்குது பாருங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஃபஸ்ட் இருக்கிறது ப்ரொமோட்டர் தான் ஓனர். அவர் தான் வந்து இந்த கம்பெனி உருவாக்குனவர். அவர் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்கன்னா 46% வந்து ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஎஸ்னால் வேறு யாரும் இல்லை, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கம்பெனி 19% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. DIs, அதாவது இந்தியன் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்க பிக் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 16%. நம்ம கடைசியில் பப்ளிக், அதாவது நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன்கள்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 18% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ்ன்னு போனோன்னா ஏதாவது அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க 0 தான், அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஒரு சில டைம் அதுவுமே வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இதில் இன்சைட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கடைசியில் ரொம்ப பெரிய அளவில் செல்லிங் பையிங் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த மணி கண்ட்ரோல்.comல இருக்கிற விஷயங்கள். நம்ம இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாகவே வந்து பார்த்துட்டோம். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு கொஞ்சம் அடிஷ்னல் வீடியோஸுமே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம screener.comல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.